ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல பன்னீர் வச்சு இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி சூப்பரான ஒரு ஸ்நாக் தயார் பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு 4-5 பொருள் இருந்தாலே போதும், டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து நம்ம கடலை மாவு யூஸ் பண்ணி நம்ம பைண்ட் பண்ண போகிறோம். அதனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடலை மாவை லேசாக வறுக்கணும். நான் இன்றைக்கி வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1/4 கப் கடலை மாவு. இதை வந்து மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வறுத்தாலே போதும். நம்ம டேரெக்டாக சேர்க்குறத விட இந்த மாதிரி வறுத்து சேர்க்கும் போது அந்த பச்சை வாசனையும் இருக்காது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கடலை மாவு நல்லா வறுப்பட்டு வந்ததும் இதில் வந்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இல்லை நம்ம காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். அடுத்தது நம்ம வந்து பன்னீரை ரெடி பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம லைட்டாக துருவி வச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கிற அந்த கிரேட்டர் இருக்கும்ல, அதில் வந்து நம்ம துருவி வச்சிடணும். பாருங்கள், இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தில் 1, அது எவ்வளோ சின்ன சின்னதாக வெட்ட முடியுமோ அந்தளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கை நிறைய மல்லி இலைகள், அதையும் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல கடலை மாவு ப்ளஸ் மசாலா, அதையும் உள்ளே சேர்த்துடலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க, ரொம்ப தேவைப்படாது. நம்ம பொதுவே பன்னீரை மசாலா தடவி ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து உள்ளே வந்து அந்த மசாலா இருக்கும். நமக்கு பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே பூ போல் கலந்து வச்சுருக்கோம். இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம சின்ன சின்ன ரவுண்டாக பண்ணிக்கலாம். கொஞ்சம் அழுத்திக்கோங்க. இப்படி பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை நமக்கு வந்து ஒரு வேளை பேனில் ஒட்டோன்னு நினச்சிங்கன்னா நம்ம கைக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அப்படின்னா நமக்கு வந்து திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நமக்கு எப்படி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி ரவுண்டாக தான் பண்ண போகிறேன். கொஞ்சம் சின்ன சின்ன ரவுண்டாக பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம இன்றைக்கி சிம்பிளாக பண்ணுறதுனால இப்படி தான் டேரெக்டாக ரோஸ்ட் பண்ண போகிறோம். அப்படி இல்லைனா இது மேலே வந்து ஒரு கோட்டிங் பிரெட் க்ரம்ஸ் கூட நம்ம கோட் பண்ணி அதையும் வந்து ரோஸ்ட் பண்ணலாம். நல்லா தான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் கூட கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு. நான் இன்றைக்கி வந்து நான்ஸ்டிக் பேனில் பண்ண போகிறேன். அப்போ வந்து நமக்கு எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். 1.5 2 டேபிள் ஸ்பூனுக்குள்ளே தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம உள்ளே சேர்க்கணும். எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி ஷேக் பண்ணும்போதே அழகாக ஒட்டாமல் எல்லா பக்கத்துலேயும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் நமக்கு வரும். கொஞ்சம் டைம் ஆகும் அந்த ஃபுல்லாக வந்து எல்லா சைட்லேயும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றதுக்கு. இப்போ லேசாக ஒரு கோல்டன் கலர் இருக்குது, இன்னும் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். கரிஞ்சிடக்கூடாது. அப்படியே படாமல் இருக்கிற இடத்துலலாம் நம்ம வந்து லேசாக ஒரு ஸ்பூன் வச்சு திருப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இது வந்து பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. கடலை மாவுமே வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம ரோஸ்ட் பண்ணி சேர்க்குறதுனால அந்த டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் எல்லா சைடும் அப்படி நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். டடா, அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான பன்னீர் கிராக்கெட்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. இதில் வந்து உள்ளவும் மசாலா நல்லா இறங்கும். இதை வந்து நம்ம ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு வேளை வந்து நமக்கு குழம்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம எப்பவும் பண்ணுவோம்ல, வெங்காயம் தக்காளி வதக்கி ஒரு பேஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டு இதை வந்து உள்ளே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துட்டோன்னா அட்டகாசமான பன்னீர் குழம்பாவும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.